விஜய்க்கு திரும்பவும் நீதிமன்றம் நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருக்கு. வாரம் அது சனி ஞாயிறுல பிரச்சாரத்துக்கு போறாரு. இந்த வாரத்துக்கான போகும்போது நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருக்கு. குறிப்பா இந்த மாதிரியான சேதங்கள் எது நடந்தாலும் அவர் தான் வழிகாட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது முன்பு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்தலாம், இல்ல ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தலாம். குறிப்பாக அரசு சொத்துக்களை சேதப்படுத்தலாம். அதுக்குன்னு தனி சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம். இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரைக் பண்ணும்போது பஸ் கல்லு விட்டு அடிச்சா அந்த இவங்க எல்லாம் பணம் கட்டி தான் வெளியே வராங்க. அந்த மாதிரி நடக்கும்போது பிரைவேட் சொத்துக்கள்லயும் இதுக்கு பிரச்சனை வருது. பிரைவேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அரசியல் கட்சி மாநாட்டால சொத்து பாதிப்பு வந்தால் நிச்சயமாக அதற்கென்று நடவடிக்கை எடுக்கத்தான் வேணும். கூட்டத்தை கூட்டிவிட்டால் எந்த விதமான அராஜகமும் செய்யலாம் என்கின்ற மனப்பான்மை யாருகிட்டயுமே வரக்கூடாது. அது பொது ஒழுங்குக்கே சரியானதல்ல. இதுல அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சிகளும் மிகுந்த ஒரு கவனம் எடுத்துதான் செயல்படும். தமிழகத்தில் திராவிட மாடல், சமூக நீதி மாடல் என்று ஆட்சி நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ படுகொலைகள் என்று தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்கெட்டிருக்கிறது. திராவிட மாடலுக்கும் ரவுடிகள் ராஜ்யத்துக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. திராவிட மாடல் என்பது ரவுடிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி. அதுதான் திராவிட மாடல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.